ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மணிதட்டை வாங்கிட்டு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு கோவிலுக்கு வந்தாச்சு. சாமி கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. ஆமாம், கருப்பு சாமின்னு நாங்கள் சொல்லுவோம். பேர் என்னன்னு முழுசாக தெரியாது. கருப்பு சாமின்னு சொல்லுவோம். குட்டை கருப்பராயன் கோயில்னு சொல்லுவோம். கருப்பங்குட்டை கருப்பராயன்னு சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து டெய்லி வந்து வேலைக்கு போகும்போது இங்கே இந்த டிவிஸ் நிறுத்திட்டு எனக்கு கூப்பிட்டு வருவார். அப்போதுருந்து ஒரு மிகப்பெரிய பக்தி. இந்த சாமி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இந்த சுற்றெல்லாம் காட்டுது சாமி. இந்த சுற்று காடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமியோட இடம் தான். இங்க வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு பார்த்துருக்குறாங்க சாமி உள்ள அந்த காலத்துல. சாமி சக்தினால அது வந்து யாருமே ஆக்கிரமிக்க முடியல. இல்லைன்னா இது கூறு போட்டு வித்துருப்பாங்க, பங்கு போட்டுருப்பாங்க. சின்ன வயசுலயே ஒரு வேண்டுதல் பண்ணேன், சாமி ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்தேன்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு மணிதட்டை வாங்கி வச்சு சாமி கும்பிட்றேன் சாமின்னு வேண்டுனேன். சாமி வந்து இப்போ நல்லா வச்சிருக்குது. ஆனால் அந்த நான் டெய்லி இந்த வழியா வரும்போது நினைப்பேன் நான் வாங்கி வைக்கணும் டைமே சிக்கல. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்குது. வாங்க போகலாம். எங்க அப்பா இன்னுமே இல்ல, எங்க அப்பா இன்னுமே வந்தா இங்க வருவாப்படி, தவறாம வருவாப்படி. நான் ஒரு டைம் கார்த்திகை தீபத்துக்கு இங்க வந்து விளக்கு வச்சுட்டு போனேன். ஆமா, இப்பதான் பண்ணிக்கிறாங்க. கருப்பராயனே தான். ஒரு மாலை வாங்கிட்டு வந்திருக்கல, எனக்கு சிலை இருக்கிறது தெரியாது. சரி, அந்த பூவை வச்சு விடுங்க. ஏதோ இந்த பூவாவது கிடைச்சதே, ரோஸ் நீ விட்டது அது இருந்துச்சு. வேண்டுதெல்லாம் நல்லபடியா சந்தோஷமா ஏத்துக்குங்க கடவுளே. ஏன் காயத்ரி அந்த எண்ணெய் எடுத்து தீபம் போட்டுறது இருக்குதா? தீப்பெட்டி இருக்கு. அந்த இது கற்பூரம் வாங்கிட்டோம். திரி அங்கே ஒன்று கிடக்குது வரு, தங்க கீழே வரு அந்த பானை கிட்ட அந்த சைடு பார்த்து. அங்க ஒரு சின்ன தட்டு வச்சிருக்காங்க. வாங்கி வைக்கணும்னு இருக்க மாட்டேங்குது. சூப்பரா தெரியுதுப்பா, வீடியோ செமையா இருக்குது. பேக்ரவுண்டு சே, என் பேரு அடிச்சு வச்சிருக்கிறேன், இளவரசன் நீலாம்பலயம் அப்படின்ட்டு. ஆமா, மொத்தம் நாங்க 3 மணி வாங்கியிருக்கிறோம். அது வீட்டுக்கு 2 மணி. இங்க இருக்கிறதுலயே பெருசு இது ஒண்ணுதான் இருந்துச்சு. ஆமாங்க, இதோட பெருசு இல்ல. ஆர்டர் போட்டு தான் வாங்குவோம். சரி இதே போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். தட்டும் இதை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. இது அளவா இருக்குதுன்னு வாங்கிட்டோம். பாருங்க, கன்னிமார் சுவாமிகள், இது விநாயகர், கருப்பராயன். ஏ அன்னைக்கு அந்த மாதிரி ஆடுறாங்கப்பா. தீபாவளி தீபாவளி தீபாவளி. தங்கம்னு சொல்லிரு, தங்கம் சொல்லிரு, தங்கம் செல்லம். திண்ணீர் கொட்டி சூப்பர். இந்த மாதிரி இப்பதான் கொட்டி வைக்கிற ஃபர்ஸ்ட் அருமையா இருக்குதுங்க. வாழ்க்கையில இப்பதான் கொட்டி வைக்கிறேன். ஆடி வச்சுக்குங்க. கற்பூரத்தை கொட்டி ஏத்துங்கப்பா தீபத்தை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் செமையா இருக்குங்க. பாருங்க, கற்பூர பாக்கெட். உண்மையாலுமே கடவுளோட இதுல தான் வந்து இந்த இடம் ஆக்கிரமிப்பு இல்லாம இருக்குதுங்க. விற்கிறாங்களே, இது 2 காடு 1.5 காடுன்னு வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில. அந்த மாதிரிதான் ஏர் போட்டு உழுகுறாங்களாமா. அப்போ சாமி வந்து கண்ணு தெரியாம பண்ணி ஏதோ பண்ணுச்சுன்னு அந்த காலத்துல நடந்திருக்குது. அதெல்லாம் சாமி இது குங்குமம். நான் கூட என்னப்பா நினைச்சேன். அது கற்பூரம் அப்படியே வச்சிருங்க பாக்கெட்லயே. அவங்க வேணா யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல. அப்படியே வச்சிரலாம். கற்பூரம் 2 வாங்கிட்டு வந்து ஆதி சாமி கும்பிடுங்க கருப்பராயனை. ஆனா உண்டியெல்லாம் வைக்கல. பாதுகாப்பு இல்லைன்ட்டு உண்டியல் இருந்துச்சு, காணோம். குடத்துல இருந்துச்சு. சாமி என்ன பண்றீங்க சாமி? ஆனா பூஜை வந்து ரெகுலரா பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்ப சாமி கும்பிட்டு போய்க்கிறதாட்டுக்குது. இந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க வந்து திருவிழாவெல்லாம் என்ன நடத்துறது இல்ல. திருவிழா அந்த மாதிரிலாம் கொண்டாடுறது இல்ல. இந்த சாமி மேல முழு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ப்ராப்பரா சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க, கும்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் இது குலதெய்வமாவும் இருக்கும்ல, அவங்க எல்லாம் வந்துருவாங்க, வந்து கும்பிடுறாங்க. சூப்பர். 5 தீபம் ஏத்தியாச்சு கருப்பராயனுக்கு. ஆதி திண்ணீர் அரைக்காத. சாம்பிராணி வச்சிடலாம் இங்கே.
ஊதுபத்தி சே சாமி அப்படியே செமையாகுதுப்பா பார்க்க நமக்கு உடம்பு சிலுக்குது இல்லைங்க சாமி பார்க்கும்போது. எனக்கு இந்த கேமரா மூலியமாக பார்க்கும்போது அப்படி இருக்குது. இதெல்லாம் வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்களா சில இல்லை வேண்டி வைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்க. இது சின்னதாக இருக்குது. ஆட்டுக்குட்டியெல்லாம் வேண்டி வச்சுருக்குறாங்க பாருங்க. ஆடு மாடு நிலைக்கணும்னு சொல்லி எல்லாம் வேண்டுவாங்க. தங்கப்பிள்ளை இது என்னது போது எந்திரிங்க பாருங்க எத்தனை இங்கே பாருங்க இந்த சாமிக்கு எவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்குறாங்க பாருங்க. இங்கே பாருங்க சேவல். சேவலெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். இதே அழகா சிலையா? ஆமா இப்பதான் நான் இந்த கோயில தான் பாக்குறேன். இந்த சாமியோட சக்தி இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க எத்தனை பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் நிறைவேற்றுறக்கு வந்தாச்சு. நாங்க வரும்போது இந்த சிலை இல்ல, இந்த சிலையெல்லாம் எதுவுமே இல்ல. இந்த இந்த கல்லு சிலை மட்டும் தான் இருந்துச்சு. கீழே தானா உருவானது மட்டும் இருக்கு. அது மட்டும் தான் இருந்துச்சு. இது தானா உருவானதுல நெட்ட வச்சது இல்ல அப்படி தோன்றுனது. நல்லது சாமி மேல சக்தி இல்லாம இதெல்லாம் நடக்குது. எத்தனை வேண்டுதல் பாருங்க. அந்த சிலைகளை பார்த்தீங்கன்னாவே நீங்க இங்க பாருங்க நூற்றுக்கணக்கானது இருக்குது. இது எத்தனை அப்புறப்படுத்தினாங்கன்னு தெரியல. அது அங்கெல்லாம் கிடக்குது. சாமி இப்பதான் சாமி எடுத்து விட்டேன். நீ மணி எடுத்து அடி சாமிக்கு. மணி அடி தம்பி, மணி அடி. டிங் டிங்டா டிங் டிங்டா. எப்படி டான்ஸ் ஆடுறது? மணி வெயிட்டா இருக்கு சாமி பார்த்து. டிங் டிங்டா டிங் டிங்டா டிங் டிங்டா. சவுண்டு கம்மியாக வர மாதிரி இருக்குதுல்ல. சாமி சாமி ஆண்டவனே அதை எடுத்து அங்கே வச்சிருப்போம்ல. எனக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் அவியற மாதிரி இருக்குது. சவுண்ட் இல்லைங்க. இல்லை எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு இதை வர சின்னதாக வந்து இன்னுமே சத்தம் எதுவும் இருக்காது. அப்புறம் இது வேற இப்போ நல்லா கேட்குது. இப்போ போய் நின்னாலும் கேட்குது. இப்போ நல்லா கேட்குது. சாமி சாமி தம்பி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சாமி 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 தொட்டு கும்பிடு. சாமி தொட்டு கும்பிடு. நல்ல வேலை முள்ளு இல்லை. ஐயோ சாமி இங்க வாப்பா. மூக்க பிடிச்சி மூக்கு மூக்கு கண்ணு கண்ணு கண்ணுங்க கண்ணு கண்ணு விநாயகர். கற்பூரத்தை பூரா அப்படி பூதிக்குள்ள போட்டு. ஓ சாமி பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் வேண்டுதல் நிறைவேற்றி கொடுங்க. எல்லாரையும் நல்லா வச்சுருங்க கடவுளே. வேண்டுதலை திருப்தியே ஏற்றுக்கோங்க. சாமி அங்கே வாரு திண்ணீர் வச்சுருக்காரு. இந்த மணி வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற மணி மட்டும் வச்சுருக்காங்க. அது ஒருத்தவங்க இந்த மாதிரி வேண்டுதல் வாங்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பூசம் பண்ணும் போது அடிக்கிறதுக்கு இல்லையா இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சாமி கும்பிட்டுக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் சாமி. எல்லாருமே நல்லா இருக்கும். ஆடுக்குமா வந்துருமா நீ இந்த சைடு. ஓகே நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு திருப்தியாக இருக்குது. எல்லா வேலையும் நல்லபடியாக முடிஞ்சுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை தடையாகும். இன்னைக்கு வந்த வேலை எல்லாமே திருப்தியாக முடிஞ்சிருச்சு. எஸ் உண்டிமுனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இங்கே வேண்டுதல் பல வருட வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. மாலை போட்டிருக்க டைமில் தான் நிறைவேற்றணும்னு இருக்க மாட்டேங்குது.
ஆதிக்கு திண்ணீரே வைக்க தேவையில்லை, அவரே வச்சுட்டாரு. ஃபுல்லாக திண்ணீர் தான். அங்கே பாருங்க, அவரு பேச பாருங்க, வரி புலிடா. நீ திணி வைக்கூடாது. ஓகே, வேண்டுதல் முடிஞ்சு நல்லபடியாக. நீங்களும் வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லா இருப்போம், நல்லதே நடக்கட்டும். ஒரு அட்டகாசம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கூமாச்சியாக இருக்குது, அதில் போய் உட்கார முடியுமா? அம்மா சாமி, இது கால் வைக்கக்கூடாதுமா. ஏம்மா நீ இப்படி அட்டகாசம் பண்ணுற? நல்ல பையன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லா பையங்கிறாங்க.